ஐயோ அங்கே போய் சாப்பிட்டா குமார் திட்டுவானே, நமக்கு வேற பசிக்குது. பிரகாஷ், வாடா நீ வந்து உட்காரு சாப்பிடலாம். அப்பா குமார் தானே பாக பீரியட் பிரிச்சு. நான் சொல்றேன் இல்லப்பா, உட்காரு. டேய் உட்காரு. சரிப்பா. சத்தியம் எல்லாருக்கும் பரிமாறுமா. ஆஹா, மகாபாரதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயா போருக்கு தயாராயிட்டாரு போல இருக்குது. இத்தனை நாளா அமைதியா இருந்தவரு அவங்களோட சதி திட்டம் தெரிஞ்ச உடனே நெஞ்ச நிமித்துறாரு. ஓகே ஐயா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு புரியுதுங்க ஐயா. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நாங்க யாருகிட்ட எதுவும் சொல்ல மாட்டோம், நீ எப்பவும் போல இருக்க. ஓகே ஐயா. அப்பா குமார் அந்த பிரச்சனை பண்ணுவாப்பா. எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம், நீ சாப்பிடுற. டேய் என்னடா அது? சத்யா கொஞ்சம் சாம்பார் ஊத்து. ஏன்டா அறிவு கட்டவனே? அதான் பாங்க பிரிச்சாச்சுல்ல, அப்புறம் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுற பெரிய இவன் மாதிரி. என்ன பேசுறதா இருந்தாலும் அப்பா கிட்ட பேசு. அப்பா என்னப்பா இது? ஏற்கனவே பாகம் பிரிச்சாச்சுல்ல. டேய் ஏன்டா வெறும் இட்லியை திங்கிற? சாம்பார் ஊத்துமா அவனுக்கு. சரி, சாம்பார் நல்லா ஊத்துமா. ஏன் மாமா அவர் கேக்குறாருல, பதில் சொல்லுங்க. பாத்தீங்களா மாமா, பிரகாஷ் எவ்வளவு திமிரா உட்கார்ந்து சாப்பிடுறத. அதுக்கும் மேல நீங்க கேக்குறதுக்கு இவர் நம்ம பெரிய இவர் மாதிரி பதில் சொல்லாம இருக்காரு. ஏய் இழுத்து வச்சு வாயை தச்சிருவேன். ஏய் என்ன பெரிய இவருங்கறா? இவன் பெரிய இவளோ? பிரகாஷ் நீ உட்கார்ற. என்ன மாமா ஏன் இப்படி இருக்கீங்க? பேச மாட்டேங்கிறீங்க? இதுல என்ன இருக்கு? இது எங்க அப்பா சம்பாரிச்ச சொத்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. எல்லாம் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கும். என்ன மாமா என்னைக்கு இல்லாம ஓவரா பேசுறீங்க? நீங்க வாயை மூடுங்க, நாங்க பேசிக்கிறோம். அண்ணியாரே, யார் யார் வாயை மூட சொல்ற? டேய் அங்க சொல்லி வை, வீணா என்கிட்ட உரும்பாத. அப்பா என்ன பேசுறேன்? டேய் ஏன்டா கத்துற? இது எங்க அப்பா வீடு. நீ மட்டும் தான் எனக்கு பிள்ளையா? இவங்களும் எனக்கு பிள்ளைங்க தான்டா. ஏன் இந்த வீட்டுல இவங்களுக்கு உரிமை இல்லையா? என்னப்பா ஒரு மாதிரியா பேசுறீங்க? ஆமாண்டா, இத்தனை நாள் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப பேசும்போது உனக்கு ஒரு மாதிரியா தான் தெரியும். யார் யாரோ என் சொத்தை அபகரிக்க திட்டம் போடும்போது என் பிள்ளைங்க இங்க உட்காந்து சாப்பிடக்கூடாதா? அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு மேல என்னடா விளக்கமா சொல்லணும்? உன் பொண்டாட்டியை தான் சொல்றேன். மாமா என்ன சொல்றீங்க? இந்த வீட்டை அபகரிக்க நீ திட்டம் போடுறேன்னு சொல்றேன். பாத்தீங்களா, இத்தனை நாள் பழிய இவன் போட்டான், இப்போ மாமாவும் அதை நம்பி பேசுறாரு. அப்ப எல்லாரும் அவன் பேச்சு கேட்டு ஆடுறீங்கல்ல? அவன் என்ன பேசுறது, அதை கேட்டு நான் என்ன ஆடுறது? எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா ஆதாரம் இல்லை. அதை ஒன்ன வச்சுதான் நிரூபிக்கணுமா? என்னமோ அது எதுன்னு பேசுறீங்க? நானும் பிரகாஷ் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் எல்லாத்தையும் தெளிவா எடுத்து சொன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவன் பேச்சு முக்கியம். ஆனா இத்தனை நாள் ஓடா உழைச்சி இந்த வீட்டுக்கு செஞ்ச இவன் வார்த்தைக்கு முக்கியம் இல்ல. அப்படி உழைச்சதுக்கெல்லாம் கணக்கு போட்டுதான் இந்த வீடை மொத்தமா அபகரிக்க பிளான் பண்றாங்களா? ஐயோ இப்படி பேசுறாரு பாருங்க. சும்மா நடிக்காத காயத்ரி, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அப்படி என்ன சொன்னா அவன்? நீங்க நம்பிட்டீங்க. சொன்னா நீ ஆதாரம் கேட்ப. அது இல்லைன்னு தானே உன் பொண்டாட்டி இப்படி ஆடுற. இதை நம்புறதுக்கு ஆதாரம் தேவையில்லடா, மனசாட்சி போடும். கிழவ இப்படி திரும்பிட்டா. உன் பொண்டாட்டி அவன் மனசு தொட்டு சொல்ல சொல்லு, இந்த வீடை அபகரிக்க திட்டம் போடலன்னு. அப்பா போதும், எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. டேய், பொண்டாட்டி மேல நம்பிக்கை வைக்கணும், பாசம் வைக்கணும்னு சொல்றவன் தான் நான். ஆனா நீ உன் பொண்டாட்டி மேல வச்சிருக்கிறது மூட நம்பிக்கை. நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படியே சொத்தை அடையணும் நினைச்சாலும் என்ன தப்பு இருக்கு? டேய் டேய் நீ பேசாத, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னப்பா வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? இந்த குடும்பத்துக்காக தானே வேலை வேலை நலஞ்சா வாரி வாரி கொடுத்தா. அப்படியே அவ அடைய நினைச்சிருந்தாலும் என்ன தப்பு இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் தப்பே இல்ல. இதுக்கு மேல அவளை பத்தி பேசாதீங்க. காயத்ரி நான் வரேன். மாமா சாப்பிடாம போறீங்களே மாமா? இது வீடா தான் சாப்பிடலாம். என்ன மாமா இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. ஆமாமா, உன் புடவையை கொடுத்து அயன் பண்ண சொன்னேன், உன் ஜாக்கெட்டுக்கு ஊக்கு தைக்க சொன்னேன். அப்பெல்லாம் அமைதியா நின்று தலை குனிஞ்சு போன சிதம்பரத்தை பார்த்ததுக்கு இப்போ உனக்கு புதுசா தான் இருக்கும். போ வேலையை பார்த்துக்கிட்டு. அப்பா எதுக்கு இதெல்லாம்? என்ன வேணா நடக்கட்டும்டா, உட்காந்து சாப்பிடுங்கடா.